மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் எண்ணிக்கையிலான ஒரு முன்னிலையில் இருக்கிறாங்க. ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடியதை பார்க்குறோம். ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க அப்படிங்கிறதுல உங்கள் பார்வை என்ன? மகாராஷ்டிரா தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பேசுகிறோம் திரு அருணன். அடுத்ததாக ஜார்க்கண்டுக்கு போக போகிறோம். உங்கள் பார்வை என்ன மகாராஷ்டிராவில்? எஸ் இல்லை, மகாராஷ்டிராவை பொறுத்த வரையில் இவ்வளவு தில்லுமுள்ளுகள் கட்சிகளை உடைச்சது பாஜக. மோடி அரசே தேசியவாத காங்கிரஸை உடைச்சது, சிவசேனாவை உடைச்சது. அது எந்த அளவுக்கு பொதுவாக மக்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்வு இருந்தது என்பது கடந்த மக்களவை தேர்தலில் வெளிப்பட்டது. அதிக இடங்களில் தேசிய ஜனநாயக முன்னணி தான், காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி தான் வெற்றி பெற்றது என்பதை நாம் அறிவோம். ஆனா இப்ப பார்த்தா நிலைமை தலைகீழாய். இதுக்கு என்ன காரணம்? இப்ப இங்க நண்பர்கள் பேசியதெல்லாம் நான் கேட்டேன். அவங்க கூறிய காரணங்கள் இருக்கும், நான் மறுக்கல. ஆனா எனக்கு படுவது இந்த பிளவு வேலைகள், உடைக்கிற சதிகள், இவற்றையெல்லாம் மீறி மக்களை தங்களுக்கு வாக்களிக்குமாறு செய்திருக்கிறது அந்த பாஜகவும், உடைப்பில் வந்த தேசிய காங்கிரஸ் பிரிவும், உடைப்பில் வந்த சிவசேனா பிரிவும். அப்ப எதை வச்சு அவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு என்னுடைய பார்வை மதவெறி பிரச்சாரம் பிரதமர் தலைமையிலே நடந்துச்சு. இன்றைக்கு ஊடகங்கள்லாம் அந்த செய்தி 2-3 நாளுக்கு முன்னாடி வந்துச்சு. எப்படி மகாராஷ்டிராவில் பரப்புரை நடத்தியது பாஜக தலைமையிலான முன்னணி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கசப்புணர்வை, பகை உணர்வை உருவாக்கிட்டாங்க. ஒரு முக்கியமான ஆங்கில நாளேடு என்ன சொல்லுச்சுன்னா, 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட அந்த பகை உணர்வு உங்களுக்கு தெரியும், 1992. அதற்கு பிறகு அந்த மாதிரி ஒண்ணு ஏற்படல, பெரிய அளவுக்கு ஒரு சுமூகமான வாழ்வு. ஆனா இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் காரணமாக எனக்கெல்லாம், அந்த கட்டுரையாளர் சொல்றாரு, எனக்கெல்லாம் என்ன கவலையாக இருக்கிறது என்றால், மீண்டும் அத்தகைய வெறுப்புணர்வும் பகை உணர்வையும் கிளப்பி விட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு நீடிக்க போகுதோ என்று கவலையாக இருக்கு என்றுதான் அதை ஆரம்பிச்சிருப்பார். அதுல அவர் சில உதாரணங்கள் கொடுக்கிறார். எப்படி என்றால், உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அங்க ஒரு கோயில், அது பொதுவாக இந்த மாதிரியான மதவெறி பிரச்சாரத்துக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளாத ஒரு அருமையான கோயில் என்று அதனுடைய வரலாறு சொல்லிவிட்டு, அந்த கோயில வக்ஃபோர்டு கேட்குது தன்னுடைய இடம் என்று போய் பிரச்சாரம். வக்ஃபு வாரியம் தெளிவா ஐயா, நாங்க அதை கேட்கவே இல்லையா. ஆனா இவங்க மறுப்பு சொல்வதற்கு முன்பு அது விமானத்துல பறந்து போயிடுச்சு, மறுப்புரை கட்ட வண்டியில வர்றதுக்குள்ள என்று அவர் எழுதுறாரு. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஆகவே இத்தகைய பரப்புரைகள், அப்புறம் ஒரு மிக முக்கியமான ஒரு சொல்லாடலை உருவாக்குனாங்க. நாம் ஒன்றுபட்டு இருக்காவிட்டால் நாம் கொல்லப்படுவோம் என்கிற மாதிரியான ஒரு சொல்லாடல். அதுக்கு பரவாயில்ல, தேசிய நம்முடைய தேர்தல் ஆணையம் எதிர்ப்பு தெரிவிச்சுச்சான். உடனே பிரதம மந்திரி அதை நாசுக்கா மாத்தி, நாம் ஒன்றுபட்டால் தான் நாம் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மாத்தினாராம். கொல்லப்படுவோங்கிறதுக்கு பதிலா. அப்ப இதெல்லாம் அந்த பத்திரிகை உதாரணமா பற்றின விமர்சனங்கள் வைக்கிறீங்க. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறார் திரு அருணன். நம்ம டேட்டாஸ்ல பார்த்துட்டு பேசலாம். திரு ஜவஹர் விடைபெற வேண்டி இருக்குது. நான் அவரோட கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு ஜவஹர், 3 எண்ணிக்கைகள் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி டேட்டாவா. ஓபிசி, அதே போல பட்டியலின மக்கள், இஸ்லாமிய மக்கள், அவர்களுடைய இடங்கள் அப்படிங்கிறதுல பெரும்பளவுக்கு அது ஒரு இந்தியா கூட்டணி நம்பிக்கையாக இருந்த இடங்கள் தான். அங்கேயுமே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முன்னிலை வைக்கிறதுனா எப்படி பார்க்குறீங்க? உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். அண்ட் தாராவியில் 2-2 இருக்கு. தமிழருடைய வாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? திரு கேப்டன் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டவருடைய முன்னிலையும் இருக்கிறது. எஸ், உங்கள் நிறைவு கருத்தையும் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் விடைபெறலாம். எஸ், ஓபிசி இஸ்லாமிய ஓட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க முக்கியமான அளவுல இப்போதைக்கு கணக்கு, இப்போ இருக்க ட்ரெண்ட்ஸை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் முழு ஆதரவு கொடுத்த மாதிரி இப்போதைக்கு கிளியர் ஆகுது. இப்போ லாட்கி பஹன் யோஜனாவும் இருக்கலாம், மற்றபடி நிறைய ஸ்கீம்ஸும் இருக்கலாம். அதனால அது ஒரு முக்கியமான காரணத்தினாலதான் இவங்க இவ்வளவுக்குள்ள ஒரு லீடிங்ல இப்போதைக்கு இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 தொகுதி, அதாவது யாருமே எதிர்பார்க்காத தொகுதி இதுவரை வந்திருக்காங்க. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஓபிசியும் சரி, மராட்டாவும் சரி, இஸ்லாமியும் சரி, மற்ற எல்லாமே ஒரு அந்தந்த காஸ்ட்காரங்க அவங்க பாரதிய ஜனதா கூட்டணி
அதே மாதிரி மும்பைல உள்ளது தாராவி பகுதியும் சரி, சைன் கொல்லிவடா பகுதி, அதே மாதிரி செம்பூர், முலுண்ட், இந்த மாதிரி சில ஏரியாக்கள்ல வந்து தமிழ் வாக்காளருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றாங்க. கேப்டன் தமிழ் செல்வம், அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி சைன் கொல்லிவாடாக்குள்ள வேட்பாளர் வந்து இப்போ லீடிங்ல இருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே 2 வாட்டி ஜெயிச்சனால வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் இருக்கு. ஏன்னா அவங்க மேல ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை. அதே மாதிரி தாராவில் இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது சிவசேனாவோட சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் சஞ்சய் ராவத் பேசிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தோல்வி வந்து ஜீர்ணம் ஆகாத மாதிரி அவங்க பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மகாராஷ்டிராவுக்குள்ள மக்களுக்குள்ள வாக்களிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஏதோ ஒரு பெரிய சதி நடந்திருக்கு, ஏதோ ஒரு பெருசு நடந்திருக்கு. ஏன்னா அடானி வந்து கௌதம் அடானி வந்து ஏற்கனவே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்போது அஜித் பவார் அதை பத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரி 2 நாளைக்கு முன்ன, அதாவது யுஎஸ் கோர்ட்ல வந்து வாரன்சி இஷ்யூ ஆயிருக்கு. அவங்க வந்து கண்டிப்பான முறையில கௌதம் அடானி ஒரு பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காங்க இந்த ஃபுல்லா ஒரு தேர்தல வந்து. இப்போ ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்ன சஞ்சய் ராவத் பேசியிருக்காங்க. சஞ்சய் ராவத்தோட நீங்க கருத்தை சொல்லியிருக்கீங்க, நம்ம பேசலாம் திரு ஜவஹர். நன்றி உங்களுடைய பார்வைகளுக்கு. ஷபீர், இந்த 3 செக்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மகாராஷ்டிராக்கு, அதாவது இஸ்லாமியர்கள் வாக்குகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாக்குகள், அதே போல பட்டியலின மக்கள், இவர்களுடைய தொகுதிகளில் கூட பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னிலை இருக்கிறது, கூட்டணி முன்னிலை இருக்கிறது அப்படிங்கறது எப்படி பார்க்குறீங்க? அதாவது மகா யுக்தியுடைய ஸ்ட்ராட்டஜியே இந்த தேர்தலில் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, கடந்த முறை காங்கிரஸுக்கும் என்சிபிக்கும் சிவசேனா, அதாவது உத்தவ் தாக்கரேக்கு எந்த விஷயங்கள்லாம் வந்து பயனளித்ததோ அதையெல்லாம் தகர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் ஒரு கான்சென்ட்ரேட்டட் எஃபர்ட் அப்படின்றது இந்த விஷயங்கள், ஓபிசி வாக்குகளோ, ஓபிசி, முஸ்லிம், தலித்ஸ் இவங்களுடைய கன்சாலிடேஷன் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதற்கான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஹரியானாவோட, ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் வந்திருந்தா இதே ரிசல்ட்ஸ் வந்திருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா பிஜேபிக்கு தனியாக மகாராஷ்டிராவை கான்சென்ட்ரேட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை எலெக்ஷன் கமிஷன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா அப்படின்றதும் ஒரு கேள்வி. ஏன்னா உங்களுக்கு 80 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு 2 கட்ட தேர்தல். ஆனால் மகாராஷ்டிராவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் வந்து பாஜகவுக்காக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பாக்குறேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி, அதையும் விவாதிக்கணும் ஷபீர். ஏன்னா ரொம்ப குரூஷியலான ஒரு மொமெண்ட். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு கிளியர் மேண்டேட் இருக்கிறதுனால அது சிக்கல் இல்லை. இன்னும் 72 மணி நேரத்துக்குள்ளாக அங்கே ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். கடைசி நேரத்தில், ஏன்னா தேர்தலுக்கான நாள் அப்படிங்கிறது குறைவாக இருந்துச்சு, இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக அங்கே ஒரு சட்டமன்றம் அமைந்தாகணும், ஆட்சி அமைந்தாகணும். இல்லைன்னா ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்த ஒரு நிலை. அதுதான் எதிர்கட்சிகளும் விமர்சனங்கள் செய்ததாகவும் இருந்தது. அது ஏன் தனியாக வச்சாங்க, அந்த டைமிங்கை கொஸ்டின் பண்ணாங்க. தேர்தல் ஆணையத்தின் மீதான கேள்வியாக அது இருந்தது. எஸ் ஷபீர். இன்னொரு விஷயம் அதுல என்னன்னா, உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய ஒர்க் 2024 தேர்தல்ல ஆர்எஸ்எஸ் வேலையை செய்யல. ஏன்னா அவங்களுக்கு கடுமையான அதிருப்தி, பாஜக மீதான அதிருப்தி. அது மட்டும் இல்லாம பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டாவுடைய ஸ்டேட்மெண்ட், நாங்கள் தன்னிச்சையாகவே எலெக்ஷன்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த அளவுக்கு நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு அது ஆர்எஸ்எஸ் ஹர்ட் பண்ணுச்சு. அதனால ஆர்எஸ்எஸ் களம் இறங்கல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல அந்த ஓட் ஜிஹாத் அப்படின்ற ஒரு கேம்பெயினை வந்து அது ஒரு சைலண்ட் கேம்பெயினா இவங்க நடத்துறாங்க. அது ஒரு போலரைசிங் கேம்பெயின் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு பாஜகவுக்கு சாதகமாக இருக்கு. என்னன்னா, ஒரு லார்ஜர் நரேட்டிவ் பாஜகவால் கிரியேட் பண்ண முடிகிறது அப்படின்னா அந்த தேர்தல்ல பாஜகவுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறது. பட் அதே சமயத்துல உங்களுக்கு டொமெஸ்டிக் நரேட்டிவ், அதாவது மாநிலம் தொடர்பான இஷ்யூஸ்ல இந்த தேர்தல் என்பது சந்திக்கப்படுகிறது அப்படின்னும் போது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்றது ஏற்படுகிறது. இது வரலாற்று ரீதியா நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா 2024 தேர்தலில் அவங்களால நேஷனல் லெவல்ல ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ண முடியல.